இன்னைக்கு நம்ம அப்கமிங் ஐபிஓவான என்எஸ்டிஎல் ஐபிஓ பற்றி தான் பார்க்க போகிறோம். நீண்ட நாட்களாகவே எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான ஐபிஓவில் இந்த ஐபிஓவும் ஒரு ஐபிஓ. ஸோ என்எஸ்டிஎல் நேஷனல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்டரி லிமிடெட். ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே இந்த என்எஸ்டிஎல் மற்றும் சிடிஎஸ்எல் பற்றி தெரியாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. இவங்க தான் நம்ம டிமேட் அக்கௌண்ட்ஸை மேனேஜ் பண்ணுறாங்க. டெபாசிட்டரி சர்வீசஸை இந்தியாவில் ப்ரொவைட் பண்ணுறவங்க இவங்களும் சிடிஎஸ்எலும் தான். டெபாசிட்டரி சர்வீஸில் இவங்களும் சிடிஎஸ்எலும் தான் டியோபோலிஸ், அதாவது ஒரே வகையான சேவையை வழங்கும் இரு நிறுவனங்கள். ஸோ இவங்க பிஸ்னஸ் மாடல் என்ன, இவங்க பிஸ்னஸ் எப்படி ஆப்ரேட் ஆகுது, இப்போ என்னென்ன சர்வீஸில் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க போன்ற விஷயங்களை இப்போ பார்ப்போம். ஏர்லி டேஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஷேர்ஸ் வாங்கணும்னா பார்த்தீங்கன்னா பிசிக்கலாக தான் உங்களுக்கு ஷேர் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. பிசிக்கலாக தான் ஷேர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த ஸ்கேம் 1982 போன்ற வெப் சீரிஸ்லாம் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா பிசிக்கலாக தான் இருக்கும். ஒரு ஷேர் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை வச்சு தான் ஷேர்ஸ் வாங்கினதுக்கான ப்ரூஃபும் அதுதான். ஸோ நீங்கள் செல் பண்ணணும்னாலும் அதை வச்சு தான் நீங்கள் செல் பண்ண முடியும். ஸோ இப்போ ரீசெண்டாக கூட ஒரு நியூஸ் பார்த்துருப்பீங்க. யாரோ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வீடு க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஷேர் சர்டிஃபிகேட் கிடச்சிது. ஸோ இப்போ அதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 10 லட்சம். ரிலையன்ஸோட ஷேர்ஸோட மதிப்பு இப்போ அவர் வாங்கி இந்த ஏர்லி டேஸில் வாங்கினதுக்கு இப்போ 10 லட்சம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டுலாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஷேர் சர்டிஃபிகேட்டாக தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது அப்போ ஷேர்ஸ் வாங்குறது மிகவும் கடினமாக இருக்கும். ஸோ இதெல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக்கிறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா என்எஸ்சி, அதாவது தேசிய பங்குச்சந்தை மூலமாக பார்த்தீங்கன்னா 1996ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது தான் இந்த என்எஸ்டிஎல். அதாவது ஃபஸ்ட்டு இந்தியாவிலே ஃபஸ்ட்டு டெபாசிட்டரி சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா இந்த என்எஸ்டிஎல் தான். ஸோ இவங்க என்எஸ்சி தேசிய பங்குச்சந்தை மற்றும் அதை ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ் லைக் ஐடிபிஐ பேங்க், ஸ்டேட் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க் இவங்கெல்லாம் சேர்ந்து துவங்கப்பட்டது தான் இந்த டெபாசிட்டரி சர்வீசஸான என்எஸ்டிஎல். இந்த பிசிக்கலாக இருந்த ஷேர் ட்ரான்ஸ்ஃபர் மெத்தடை சிம்பிளாக்கிறதுக்காக தான் எலக்ட்ரானிக் மெத்தட் மூலமாக கொண்டு வரக்காக தான் இந்த என்எஸ்டிஎல் கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த என்எஸ்டிஎல் ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்கல் மெத்தடில் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டிமேட் அக்கௌண்ட்டில் ஒரு ஷேர்ஸ் வர்றதுலேருந்து நம்ம அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு டிமேட் அக்கௌண்ட்டுக்கு போக வரைக்கும் நடக்கக்கூடிய அனைத்து ப்ராசஸுமே பார்த்தீங்கன்னா இந்த என்எஸ்டிஎலும் சிடிஎஸ்எல் இவங்க 2 பேரும் தான் பண்ணுறாங்க இந்தியாவில். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஓட்டிங், அதாவது நீங்கள் ஒரு கம்பெனியில் ஷேர் ஹோல்டராக இருப்பீங்க. அந்த நிறுவனத்துக்கு ஆனுவல் ஜென்ரல் பாடி மீட்டிங், ஏஜிஎம் மற்றும் ஸ்பெஷல் ஜென்ரல் பாடி மீட்டிங்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கெல்லாம் ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கும். அதில் ஓட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்கில் நம்ம பிளேசஸ்லேருந்து ஓட் பண்ணுறதுக்கான சர்வீசஸ் இவங்க தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களும் சிடிஎஸ்லும் தான் இந்த சர்வீசஸையும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது இந்த ஐபிஓவின் நோக்கம் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். எதற்காக இந்த நிறுவனம் இந்த ஐபிஓக்கு வராங்க என்பதை பற்றி பார்ப்போம். இந்த ஐபிஓட இஷ்யூ சைஸ் 3000 கோடின்னு சொல்லப்படுது. இது கம்ப்ளீட்டாகவே பார்த்தீங்கன்னா ஆஃபர் ஃபார் சேல் மட்டும்தான். ஃப்ரெஷ்ஷாக எந்த ஒரு புது ஷேர்ஸும் இவங்க இஷ்யூ பண்ண கிடையாது. ஸோ 3000 கோடியுமே பார்த்தீங்கன்னா ஆஃபர் ஃபார் சேல் மட்டும்தான். அதாவது இவங்களோட கீ ப்ரொமோட்டர்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்த கீ ப்ரொமோட்டர்ஸான என்எஸ்சி, ஐடிபிஐ பேங்க் மற்றும் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஐபிஓவின் மூலமாக அவங்களோட சம் பர்சன்டேஜ் ஆஃப் ஷேர்ஸை இந்த நிறுவனத்திலேருந்து விற்பனை பண்ண போகிறாங்க. ஸோ இந்த திரட்டப்படும் 3000 கோடியுமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த விற்பனை பண்ணக்கூடிய அவங்க ப்ரொமோட்டர்ஸ் தான் போய் சேரப்போதே தவிர இந்த நிறுவனத்துக்கு போய் சேரப்போகிறது கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா என்எஸ்சி மட்டுமே பார்த்தீங்கன்னா 24% ஆஃப் ஷேர்ஸை தற்போது இந்த என்எஸ்டிஎல் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலேருந்து சம் பர்சன்டேஜ் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஓ மூலமாக அவங்க விற்பனை பண்ண போகிறாங்க. இப்போ நம்ம பியர் கம்பேரிசன் பார்ப்போம். அதாவது என்எஸ்டிஎலோட போட்டி நிறுவனம் யார் என்பதை பற்றி பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம், இந்தியாவில் டெபாசிட்டரி சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணக்கூடியது 2 பேர் தான். ஒன்று என்எஸ்டிஎல், இன்னொன்று சிடிஎஸ்எல். ஸோ இப்போ இவங்க 2 பேர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் டெபாசிட்டரி சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்போ இந்த என்எஸ்டிஎலோட பியர் கம்பெனி சிடிஎஸ்எல் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 நிறுவனங்களோட கம்பேரிசனை பார்ப்போம். ஸோ இந்த என்எஸ்டிஎல் பார்த்தீங்கன்னா 1991ஆம் ஆண்டு நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சால் நிறுவப்பட்ட ஃபஸ்ட்டு டெபாசிட்டரி சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா இந்த என்எஸ்டிஎல் தான். இதே சிடிஎஸ்எல் பார்த்தீங்கன்னா 1999ஆம் ஆண்டு பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக நிறுவப்பட்டது அந்த சிடிஎஸ்எல். என்னதான் என்எஸ்டிஎல் ஃபஸ்ட்டு நிறுவப்பட்டாலும் 2024 பிப்ரவரியில் ஒரு டேட்டா கம்பேரிசனை பார்க்கும்போது என்எஸ்டிஎல் பார்த்தீங்கன்னா 3.5 கோடி ஆக்டிவ் டிமேட் அக்கௌண்ட்ஸ் தான் இருக்குது. அதே சமயம் அதே காலகட்டத்தில் சிடிஎஸ்எல் பார்த்தீங்கன்னா 11 கோடி ஆக்டிவ் டிமேட் அக்கௌண்ட்ஸ் இருக்கிறதா புள்ளி விவரங்கள் சொல்லுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா என்எஸ்டியில் கம்பேர் பண்ணும்போது ஆக்டிவ் டிமேட் அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சிடிஎஸ்எல்ல பல மடங்கு அதிகமாக இருக்குது. சிடிஎஸ்எல் ஆல்ரெடி எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்த்துருந்தோம். 2017ஆம் ஆண்டு லிஸ்ட் ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த சிடிஎஸ்எல் இன்வெஸ்டர்ஸ்க்கு நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுத்துச்சு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த சிடிஎஸ்எல் 700% வரைக்கும் உயர்ந்திருக்கு. 2017 தற்போது வரை 700% வரைக்கும் மேக்ஸிமம் இது ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்கு இன்வெஸ்டர்ஸ்க்கு. ஸோ இந்த என்எஸ்டிஎலும் பார்த்தீங்கன்னா அதனால தான் என்எஸ்டிஎல் மேலேயும் அதிக எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா 2மே சிமிலரான பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஐபிஓவை அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டால் அதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இன்னும் ஐபிஓட ப்ரைஸ் வேல்யூஷன்ஸ் வர கிடையாது. ஸோ இந்த ஐபிஓட ப்ரைஸ் வேல்யூஷன் மட்டும் நல்லா ஃபேராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஐபிஓவை அப்ளை பண்ணலாம்.
லாங் டேர்மில் வந்து பார்க்கும்போது இந்த ஐபிஓ நல்ல ரிட்டர்ன்ஸ் தரக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த ஐபிஓ எப்போ வருது என்பதை பற்றி இப்போ பார்ப்போம். நீண்ட நாட்களாகவே வந்து இந்த ஐபிஓ மேலே எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருக்கு. ஆனால் இந்த ஐபிஓ வந்து அஃபிஷியலாக என்னைக்கு வருதுன்னு சொல்லிட்டு தற்போது வரை எந்த இன்ஃபர்மேஷன் வர கிடையாது. அப்புறம் ஏன் இந்த ஐபிஓ பற்றி இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம்னா, ஏன்னா இந்த நிறுவனம் வந்து செப்டம்பர் 2024 வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்ஹெச்பி, அதாவது செபிக்கு வந்து நாங்கள் ஐபிஓக்கு வரோன்னு சொல்லிட்டு சப்மிட் பண்ணக்கூடிய அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து சப்மிட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த டைம் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெட்லைன் வந்து இந்த ஏப்ரல் மாதத்தோட முடிவடையுது. இந்த 2025 ஏப்ரலுக்குள்ளே வந்து இவங்க இந்த ஐபிஓவை லான்ச் பண்ணி அந்த ஐபிஓவை லிஸ்ட் பண்ணியே ஆகணுங்கிற சுச்சுவேஷனுக்கு இப்போ வந்திருக்காங்க. ஸோ அந்த டைம் பீரியட் முடிகிற ஸ்டேஜுக்கு இவங்க வந்துட்டாங்க. அதனால் வந்து இப்போ அந்த நிறுவனம் வந்து ஐபிஓ லான்ச் பண்ணுறதுக்கான ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் சொல்லப்படுது. அதனால் இந்த ஐபிஓ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்கில் வரக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த ஐபிஓன்னு இல்லை, மோஸ்ட் ஆஃப் த ஐபிஓஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரே வந்து அவங்களோட டிஆர்ஹெச்பியை சப்மிட் பண்ணிட்டாங்க. பட் இருந்தும் வந்து இவங்க யாருமே வந்து அந்த ஐபிஓவை வந்து லான்ச் பண்ண கிடையாது. அதுக்கு காரணம் என்னென்னா மார்க்கெட்டோட நிலைமை தான். மார்க்கெட்டோட நிலைமை வந்து மிகவும் மோசமாக இருக்கிறனால தற்சமயம் அந்த ஐபிஓ அவங்க லான்ச் பண்ணாங்கன்னா அவங்களோட லிஸ்டிங் கெயின் வந்து மிகவும் பாதிக்கப்படும் என்பதால் அனைத்து நிறுவனங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஓக்கு வராமல் தயங்கிட்டு இருக்காங்க. பட் இந்த நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டெட்லைன் வந்து நெருங்கிட்டு இருக்கிறனால கண்டிப்பாக வந்து இந்த ஏப்ரல் மாதத்தில் அவங்க கண்டிப்பாக லான்ச் பண்ணிடுவாங்க. இந்த ஐபிஓன்னு இல்லை, இதே மாதிரி பெரிய பெரிய ஐபிஓஸ் எல்லாம் வந்துட்டு எதிர்பார்க்கக்கூடிய ஐபிஓஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா வரக்கான ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஐபிஓட லிஸ்டிங் வந்து இந்த இவங்க லான்ச் பண்ணும்போது மார்க்கெட் என்ன சுச்சுவேஷன் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஒருவேளை மார்க்கெட் வந்து மிகவும் மோசமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஐபிஓட லிஸ்டிங்கையும் வந்து அது பாதிக்கும். லாஸ்ட் இயர் டிஆர்ஹெச்பி ஃபைல் பண்ண எல்லா ஐபிஓஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இனி வந்து குறிப்பிட்ட டைம் பீரியட் அவங்களோட டெட்லைன் நெருங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் எல்லா ஐபிஓஸுமே வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஐபிஓஸ் வந்து ஷேர் ஹோல்டர் கோட்டாவோட வரப்போகிறாங்க. அதுக்கான வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். எந்தெந்த நிறுவனங்கள் வந்து ஷேர் ஹோல்டர் கோட்டாவோட வராங்க போன்ற விஷயங்களை வந்து அந்த வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த லிங்க்கை வந்து நான் கமெண்ட்டில் போடுறேன். ஸோ கண்டிப்பாக அதையும் பாருங்கள், அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த என்எஸ்டிஎல் ஐபிஓ வந்தால் அப்ளை பண்ணுவீங்களா மாட்டீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷனுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களோட வீட்டில் நல்லா தேடி பாருங்கள். ஏதாவது பிசிக்கல் ஷேர்ஸ் இருந்தாலும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா ரூம்லேயும் வந்து தூசி தட்டுங்க. உங்களுக்கும் ஜாக்பாட் அடித்தால் அடிக்கலாம். நன்றி.